அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஒரு மனிதர், ஒரு மகான், ஒரு பெரியவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு இந்த உலகத்தோட எந்த தொடர்பும் கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அவரோடு தொடர்பு கொள்ள முடியாது என்பதற்கு ஏராளமான திருக்குர்ஆன் வசனங்களை ஆதாரமாக கொண்டு கடந்த வாரங்களிலே நம்ம தெரிவித்திருந்தோம். இறந்தவர்களோடு நம்ம தொடர்பு கொள்ள முடியும் என்ற கருத்தில் உள்ளவர்கள் பொருத்தமில்லாத செய்திகளை கொண்டு வந்து ஆதாரமாக காட்டுகிறார்கள் என்பதையும் சென்ற வாரம் பார்த்தோம். அதுபோன்ற ஆதாரங்களில் ஒரு ஆதாரம் என்னென்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் சென்ற ஒரு சம்பவம். மேராஜுக்கு செல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலகில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கிறார்கள், இல்யாஸ் நபியை பார்க்கிறார்கள், மூசா நபியை பார்க்கிறார்கள், இத்ரீஸ் நபியை பார்க்கிறார்கள், ஈசா நபியை பார்க்கிறார்கள். விண்ணுலகத்தில் இவங்க ஒவ்வொரு வானத்தில் ஒவ்வொரு நபியை அல்லாஹ் வந்து காட்டுகிறான். இவர் யாருன்னு ஜிப்ரீல்கிட்ட கேட்குறாங்க. இவர் தான் இப்ராஹிமு, இவர் தான் மூசா என்று அறிமுகம்லாம் செய்யப்படுகிறது. இந்த மேராஜை சொல்லக்கூடிய ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிறது. இதில் 349 ஹதீஸில் இது விவரமாக சொல்லப்படுகிறது. இந்த ஹதீஸை கொண்டு வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இறந்தவர்களோட தொடர்பு கொள்ள முடியாது என்றால் ரசூலில் எப்படி இறந்தவர்களை பார்த்தாங்கன்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாங்கல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறந்து போயிட்டார்ல, மூசா நபியை பார்த்தாங்கல்ல, அவர் இறந்து போன ஆள் தானே. அப்போ இறந்து போன ஆட்களையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துருக்கும் பொழுது இறந்தவர்களோட தொடர்பு கொள்ள முடியாது என்று எப்படி சொல்கிறீங்க? இதை ஒரு வாதமாக கேட்கிறார்கள். இது அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை கொண்டு தனது தூதரை அழைத்து சென்று காட்டிய ஒரு காட்சி. மேராஜுங்கிறது உங்களுக்கு நடக்காது, எனக்கு நடக்காது, உலகத்தில் யாருக்கும் நடக்காது. நம்மளை எல்லாம் அல்லாஹ் அழைச்சிக்கிட்டு போவான் என்று இருந்தால் அந்த உலகத்துக்கு நம்மளை அல்லாஹ் கொண்டு போயிட்டான்னு சொன்னால் அங்கே உள்ளவங்களை நம்ம பார்க்கத்தான் முடியும். என்னையும் அல்லாஹ் மேராஜுக்கு அழைச்சிக்கிட்டு போனால், உங்களையும் அழைத்து கொண்டு போனால் அங்கே உள்ள ஆன்மாக்கள் உலகத்தில் இருப்பவர்களை பார்ப்பது என்பது சாத்தியம். ஆனால் அது கிடையாத. அவருக்குள்ள சிறப்புன்னு நல்லா சொல்கிறான். சுப்ஹானல்லதி அஸ்ராபி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் தன்னுடைய அடியாரை முகமது நபி அழைத்து சென்ற இறைவன் தூயவன் என்று சொல்லி நான் அவரை அழைத்து சென்றேன் அப்படின்னு சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு யாராவது மேராஜ் என்ற விண்வெளி பயணம் மேற்கொள்ள முடியும்? வஹீ தொடர் முதல்ல இருக்குமா? அல்லாஹ் நம்மளை யாரையும் அழைத்து செல்லுவானா? அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிரத்யேகமாக ஒரு காட்சியை அங்கே காட்டுகிறான். எங்கே காட்டுறான்? வானுலகத்தில் காட்டுகிறான். அந்த காட்சியை கொண்டு வந்து இறந்தவர்களை எப்படி பார்த்தாங்க இப்படின்னு கேட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அதனால் நாங்களும் பார்க்கலாங்கிறாங்க. இதுலேருந்து என்ன வாதம் வைக்கிறாங்கன்னு கேட்டால், நாங்களும் அவுலியாவை கூப்பிடுவோம், இறந்தவர்களை ரசூலில் பார்த்துருக்குறாங்கல்ல, இப்போ ரசூலோடு போட்டி போடுறாங்க இவங்க. ரசூல் எப்படி அல்லாஹ்வால் அழைத்து செல்லப்பட்டு நபிமார்களை எல்லாம், இறந்துவிட்ட நபிமார்களை எல்லாம் பார்த்தார்களோ அந்த மாதிரி எங்களுக்கும் பார்க்க முடியும் அப்படின்னா இது இறைத்தோருடைய தகுதிக்கு போட்டி போடுற செய்தி இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சமமானவர்கள் நம்மளாம், நமக்கெல்லாம் அந்த ஒரு சான்ஸ் எல்லாம் தருவானா, தருவதாக சொல்லி இருக்கிறானா? அதற்கான இடமாச்சு இந்த மார்க்கத்தில் இருக்குதா? அல்லாஹ் முகமது நபியோட மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டான். அதுக்கு பிறகு யாரோடையும் தொடர்பு வைக்க மாட்டான். அப்படி இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜில் பார்த்த காட்சிகளை வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க? இது இறந்தவர்கள் தொடர்பு கொள்ள முடியுங்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், மேராஜில் அவங்க பார்த்தாங்கல்ல, பார்த்தது நெசமாக பார்த்தாங்களா, அது எடுத்துக்காட்டா? பார்க்குதல் 2 வகையாக இருக்கிறது. ஒரு வகை நேருக்கு நேர நெசமாக பார்க்கிறது. இன்னொரு வகை என்னென்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய தன்னுடைய வல்லமையை கொண்டு இல்லாத ஒரு ஆளை இருக்கிற மாதிரி கொண்டாந்து காட்டுவான். அவனுக்கு நினைத்தால் எடுத்து காட்ட முடியும். இந்த மேராஜுடைய சம்பவங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்ததாக வருத, அது எல்லாமே பார்த்ததாக அர்த்தம் கிடையாது, எடுத்து காட்டியதாகத்தான் அர்த்தம். எடுத்து காட்டியதாக அர்த்தம் எதை வச்சு சொல்கிறோம் என்று கேட்டால்,
அந்த மேராஜ் சம்பவத்தில் 349வது ஹதீஸ் தானே சொல்கிறாங்க. அந்த ஹதீஸ்லேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லப்படுது. முதல் வானத்துக்கு போகிறாங்க, அங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மட்டும் பார்க்கல, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வலதுபுறம் சில பேரை பார்க்குறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இடதுபுறம் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. வலதுபுறம் இருக்கக்கூடியவர்களை பார்த்துட்டு அவர் சிரிக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வலப்பக்கம் ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டம் இப்படி பார்த்துட்டு சிரிப்பு, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சிரிக்கிறார். இந்த பக்கம் இடது பக்கம் சில பேர் காட்டப்படுறாங்க, அவங்கள பார்த்துட்டு அழுகுறார். அப்போ ஜிப்ரீல்கிட்ட ரசூலுல்லாஹ் விளக்கம் கேட்குறாங்க. ஜிப்ரீல் அவர்கள், இவர் யார், இவர் வலது பக்கம் இருக்கிற ஆள்கள் யார், இடது பக்கம் இருக்கிற ஆள்கள் யார், இவர் ஏன் வலது பக்கத்தை பார்த்துட்டு சிரிக்கிறாரு, இடது பக்கத்தை பார்த்துட்டு ஏன் அழுகுறாருன்னு இம்புட்டு விவரத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல்கிட்ட கேட்குறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இவர் தான் உங்கள் தந்தை ஆதம், இவர் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இவருக்கு வலது பக்கம் இருக்கிறாங்கல்ல அவங்களெல்லாம் சொர்க்கவாசிகள், சொர்க்கவாசிகள் அல்லாஹ் தீர்ப்பளித்த மக்கள்லாம் வலது பக்கம் இருக்கிறாங்க. இடது பக்கம் இருக்கிறவர்கள்லாம் நரகவாசிகள். தன்னுடைய சந்ததிகளில் இவங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போகிறவங்கன்னு பார்த்துட்டு சிரிக்கிறார், சந்தோஷப்படுறார். இந்த பக்கம் நரகவாசிகளாக இருக்கிற மக்களை அதுவும் பிள்ளைகள் தானே, அதுவும் அவருடைய பிள்ளைகள் தான், சொர்க்கத்துக்கு போகிறவங்களும் அவருடைய சந்ததிகள் தான். அப்போ இந்த சந்ததிகளை பார்த்துட்டு அழுகிறார் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் சொல்கிறாங்க. இப்போ இதில் நம்ம அறிந்து கொள்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், இப்போ நம்ம சொர்க்கவாசியை நரகவாசியை நம்ம ஏதோ ஒன்று இருப்போம். சொர்க்கவாசியை எல்லாம் நம்மளை ஆக்கியார் அருள வேண்டும். ஒரு பேச்சுக்கு நம்ம சொர்க்கவாசி பக்கம் இந்த பக்கம் இருந்தோன்னு வைங்களேன், அதில் நம்மளும் தானே இருந்திருப்போம். வலது பக்கம் இருந்தவர்களில் யார் இருந்திருப்போம், நாமெல்லாம் சொர்க்கவாசிகளாக இருந்தால் நாம் இருந்திருப்போம். கியாமத் நாள் வரைக்கும் உள்ள அத்தனை மக்களும் இருந்திருப்போம். நரகவாசிகள்னு தீர்ப்பளித்தான்னு வைங்க, அப்போ இந்த பக்கத்தில் இருந்திருப்போம். நம்ம சொர்க்கவாசிகள் என்று அல்லாஹ் தீர்ப்பளித்தான் என்று சொன்னால் ஆதமுக்கு வலது பக்கம் இருந்திருப்போம். நரகவாசிகள் என்று தீர்ப்பளித்தான் என்றால் நம்ம ஆதமுக்கு இடது பக்கம் இருந்திருப்போம். நம்மளும் தான் இருந்திருக்கிறோம். நமக்கு தெரியுதா? அது நம்ம தான் நெசமாக உள்ள காட்சியாக இருந்தால் எனக்கு தெரியணுமே. ஆமாம், நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வலது பக்கத்துக்கு யாருக்காவது ஆபத்தில் இருக்கா? நீங்கள் யாராவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வலது பக்கம் உட்கார்ந்துருந்ததோ அல்லது இடது பக்கம் உட்கார்ந்ததோ உங்களுக்கு நினைவில் இருக்குதா? அப்போ நடந்த சம்பவம் இல்லை, இது எடுத்து காட்டுவது. சரி, இனிமேல் எல்லா சொர்க்கவாசிகள்லாம் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்களா? ஆமாம், ரசூலுல்லாஹ் வந்து பார்த்தாங்களே மேராஜில், பார்க்கும் பொழுது சொர்க்கவாசிகள் என்று தீர்ப்பு அளிக்கப்பட்டுருச்சா? நரகவாசிகளுக்கு தீர்ப்பு எதுவும் அளிக்கப்பட்டுச்சா? தீர்ப்பு எப்போ அளிக்கப்படும்? உலகம் அளிக்கப்பட்ட பிறகு தான் தீர்ப்பு அளிக்கப்படும். முழுசாக கியாமத்து நாள்லாம் வந்த பிறகு எல்லா மனிதர்களையும் அழித்து முடித்த பிறகு திரும்ப அல்லாஹ் உயிராக்கி விசாரணை செய்து நீ சொர்க்கவாசி நீ நரகவாசின்னு சொல்லி அப்புறம் தானே சொர்க்கத்துக்கு போகிறவங்க சொர்க்கவாசியாக இருப்பாங்க, நரகவாசி நரகத்துக்கு போவாங்க. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பார்க்கும் பொழுது ஒருத்தரும் சொர்க்கவாசி இல்லையே. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ரசூலுல்லாஹ் பார்க்கும் பொழுது சொர்க்கவாசிகளாகவும் யாரும் ஆக்கப்படவில்லை, நரகவாசியாகவும் யாரும் ஆக்கப்படவில்லை, தீர்ப்பு அளிக்கப்படவில்லை. அப்போ இனிமேல் நடக்கிறது தான் எடுத்து காட்டினானே தவிர அது நேரடியான சம்பவமாக இருந்தால் அப்போ சொர்க்கவாசிகள் உள்ளவங்களாம் சொர்க்கம் போயிட்டாங்களா? அப்போ நம்மளாம் சொர்க்கத்துக்கு போயிட்டோம். அப்போவே சொர்க்கவாசிகள்னால் நம்ம சொர்க்கம் அந்த பக்கம் இருந்தோன்னு வைங்க, நம்ம சொர்க்கத்தில் போயிருக்கணும். இங்கே பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்களே, சொர்க்கவாசிகள்னு சொல்லப்பட்டவர்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, நரகவாசிகள்னு சொல்லப்பட்டவங்க இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அப்போ இனிமேல் தான் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போக போகிறீங்க. அப்படி இருக்கிறவங்களும் அங்கே வச்சு காட்டப்படுறாங்களே, அப்போ அங்கே தான் விளங்குறோம் இது சந்திப்பு அல்ல. அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை கொண்டு இனிமேல் என்ன ஒன்றா இருக்கிறதோ அவனுக்கு எடுத்து காட்ட முடியும். அல்லாஹ்வுக்கு வந்து நடந்ததை மட்டும் காட்ட முடியாது, நடக்க இருப்பதையும் காட்டுவான். இனிமேல் இப்படியெல்லாம் நடக்கும் என்று காட்டுவான் என்பது அதே சம்பவம் காட்டுதா இல்லையா? அப்போ மேராஜில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்ததை வச்சுக்கிட்டு நீங்கள் வாதம் பண்ணுற ஆளுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மட்டும் பார்க்கலையே, என்னையும் தானே பார்த்துருக்குறாங்க, உங்களையும் தானே பார்த்துருக்குறாங்க, எல்லாரையும் தானே பார்த்துருக்குறாங்க. அந்த பக்கமும் அந்த பக்கமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதமுக்கு வலது பக்கத்தில் பார்த்தாங்கல்ல, அதில் நீங்களும் நாங்களே இருந்திருப்போம்ல. இடது பக்கம் பார்த்தாங்கல்ல, அதில் நீங்களும் நாங்களே இருந்திருப்போமா இல்லையா? ரெண்டில் ஒன்றில் இருந்திருப்போம்ல, ஒன்று இந்த பக்கமோ அல்ல அந்த பக்கமோ இருந்திருப்போம். அப்போ நம்மளையும் தான் ரசூல்லா பார்த்தாங்கன்னு சொல்லுவீங்களா? அதில் ரசூல்லா வந்து பார்த்தாங்களே வானத்துக்கு. அப்போ உங்களுக்கு யாபம் நீங்களும் தானே இருந்தீங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வலது பக்கம் இருந்தீங்கல்ல. அப்போ உங்களுக்கு ரசூல்லா வந்தது சந்தித்தது ஜிப்ரீல்கிட்ட கேட்டதுலாம் ஞாபகத்துக்கு வருதா? அப்போ இது நடந்தது இல்லை, இது எடுத்து காட்டுவது. எடுத்து காட்டுவது என்று சொன்னால் நடக்காத ஒன்றை வந்து அல்லாஹ் நினைச்சா என்ன செய்வான், எடுத்து ஆதமை சந்திப்பது போல எடுத்து காட்டுவான். அங்கே சொர்க்கத்துக்கு வாசிகள் யாரெல்லாம் இனிமேல் போவார்களோ அவர்களை இப்போதே எடுத்து காட்டுவான். நரகத்துக்கு யாரெல்லாம் இனிமேல் போவார்களோ அவர்களை போவதற்கு முன்னாடி அதை எடுத்து காட்டுவான்.
அப்படிங்கிறது தான் அது அர்த்தமே தவிர இதை கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இறந்தவர்களோடு நாங்கள் கான்டாக்ட் பண்ண முடியுங்கிறாங்க. இதை வைத்துக்கொண்டு ரசூல்லா எப்படி நபிமார்களை எல்லாம் இறந்து போன நபிமார்களை எல்லாம் பார்த்தார்களோ அந்த மாதிரி நாங்களும் பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஹதீஸில் மூசா நபி சம்பவம் வரும். மூசா நபி என்ன செய்வாங்கன்னா ரசூல்லா போயிட்டு திரும்பி வரும்போது வழிமறித்து என்ன இறைவன் உங்கள்கிட்ட என்ன சொன்னான்னு கேட்பார். எனக்கு 50 வக்து தொழுகை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான்னு ரசூல்லா சொல்லுவாங்க. மூசா நபி என்ன செய்வாங்கன்னா 50 வக்துலாம் உங்கள் 9 தாங்க மாட்டாங்க, நீங்கள் வாட்டுக்கு அந்த கடமைன்னு வாங்கிட்டு போனீங்கன்னா உங்கள் சமுதாய மக்கள் பலவீனர்களாக இருக்கிறாங்க, நான் என்னுடைய உம்மத்தோடு ரொம்ப பாடுபட்டுட்டேன், அவங்களுக்கே முடியலை, நீங்கள் பின்னாடி வர்றவங்க ரொம்ப வீக்காக இருப்பாங்க, நீங்கள் அல்லாட்ட போய் கொஞ்சம் குறைச்சி கேளுங்க, 50 வக்து தொழுகையோடு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உங்கள் மக்கள் வந்து தாங்க மாட்டாங்கன்னு அவர் சொல்கிறார். உடனே ரசூல்லா என்ன செய்கிறாங்க, மறுபடி மேலே போகிறாங்க, இறைவன்ட்ட போய் இறைவா 50 அதிகமாக இருக்குது நீ குறைச்சி கொடுன்னு கேட்குறாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான்னு ஒரு 10 தடவை போகிறாங்க, 5 குறைக்கிறான்ல, ஒரு 45, இவர் 45லாம் சரி வர இன்னும் கொஞ்சம் குறைச்சி கேளுங்க, அப்புறம் 40லாம் சரி வர இன்னும் கொஞ்சம் குறைச்சி கேளுங்க, கடைசியில் 5 வர்றாங்க, 5 கூட வேணாம் குறைச்சி கேளுங்க பாரு, நான் இதுக்கு மேலே அல்லாட்ட பொறுத்து நான் வைக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா வந்துடுவாங்கன்னு அந்த ஹதீஸில், அதே ஹதீஸில் எந்த ஹதீஸில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாங்கன்னு சொல்கிறீங்களோ அந்த 349வது ஹதீஸில் தான் இந்த விஷயம் இருக்கிறது. இது எடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இறந்தவர்களை சந்திக்க முடியுமா என்று கேட்கிறார்கள். சந்திக்கிறது என்ன, இறந்தவர்கள் உதவியே செய்வார்கள். எப்படிப்பட்ட உதவி செஞ்சுருக்கிறாங்க மூசா, எப்படி பாயிண்ட் உங்களுக்கு பாயிண்ட் காட்டுறாங்களா, மூசா நபி நம்ம உம்மத்துகளுக்காக வேண்டி ரசூல்லாவை சந்தித்து எப்படிப்பட்ட உதவி செஞ்சுருக்கிறாங்க. அவங்க அந்த உதவி செஞ்சிருக்காவிட்டால் உங்களுக்கு 50 வக்து தொழுகை கடமையாக்கியிருந்தால் எத்தனை பேர் நிறைவேற்றுவீங்க. அதனால் இறந்தவர்களை பார்ப்பது மாத்திரமல்ல, இறந்தவர்கள் நமக்கு உதவியும் செய்வார்கள் அப்படின்னு என்ன செய்கிறாங்கன்னா இதெல்லாம் மேராஜ் சம்பவத்தை வைத்து கொண்டு தான் அந்த தர்கா வழிபாடு செத்தவங்களை கூப்பிட்றதுக்கெல்லாம் ஆதாரம் காட்டுறார்கள். அப்போ இதுவும் என்னன்னு கேட்டால் இதுவும் எடுத்துக்காட்டப்பட்டது தான். ஏன்னா மூசா நபி அங்கே பார்த்தாங்கல்ல, அங்கே பார்த்த மூசா நபி என்ன செஞ்சாங்கன்னா போகும்போது ஒருக்கா பார்த்துடுறாங்க. அதே மூசா நபியை பைத்துல் முகத்தஸ்லையும் பார்க்குறாங்க. முதல்ல பைத்துல் முகத்தஸில் போனவுடனே மூசா நபி கபூரில் தொழுதுகிட்டு இருக்கிறதாக எல்லாம் காட்டுறான். மூசா நபி வந்து கபூரில் தொழுது கொண்டிருப்பதை ரசூல்லா பார்த்துட்டு தான் மேரேஜுக்கு போகிறாங்க. போனால் அங்கேயும் இருக்கிறார். இங்கே அவர் மேரேஜ் கூட்டிகிட்டே போகல, ரசூல்லாவுக்கு தான் இல்லை சிறப்பாக கொடுத்துருக்குறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா நபியை வந்து அந்த பைத்துல் முகத்தஸ் ஜெருசலத்திலையும் வைத்தூர்க்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு மேலே போனால் அங்கேயும் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், எடுத்துக்காட்டுன்னு அர்த்தம். இங்கே இருக்கிறது இங்கே தொழுகிற மாதிரி காட்டுறான், அங்கே 2 உரையாடுற மாதிரி காட்டுறான். அல்லாஹ் வந்து 5 வக்து கொடுக்கத்தான் நினைக்கிறான். அதனுடைய முக்கியத்தை உணர்த்துவதற்காக வேண்டி மூசா நபி மாதிரி காட்டி அவர் உரையாடுற மாதிரி எடுத்துக்காட்டி அவர் சொல்லி புரிய வச்சு கடைசியில் உங்களுக்கு வந்துச்சிங்கும்போது நீங்கள் என்ன செய்வீங்க, அல்லாஹ் வந்து நமக்கு லேசாகி தந்திருக்கிறான், நம்ம கருணையை தந்திருக்கிறான் என்று விளங்குவதற்காக வேண்டி இப்படி ஒரு வேலையை எல்லாம் செஞ்சுருக்கிறான். அப்போ இதை வைத்து கொண்டு இறந்தவரோட தொடர்பு கொள்ளலாம்னு சொன்னால், உதவி செய்யலாம்னு சொன்னால் எப்படி சாத்தியப்படும்? சரி, இறந்தவரோட உதவி செஞ்சார் மூசா நபி. எப்போ செஞ்சாங்க? மூசா நபி நேர ரசூலை பார்த்தாங்கல்ல, அந்த சம்பவத்தின் பிரகாரம் நேராக பார்த்தா நடுவில் பேசிக்கிட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய அவளியாக கூட நிப்பாட்டு நேராக பேசுவோம், உதவி செய்வார்னு ஒத்துக்குருவோம். நான் ஒரு ஆண்டவருங்க அவர் கூட வர சொல்ல முன்னாடி நான் அவரை பார்க்கணும், அவர் என்னை பார்க்கணும், அப்போ தான் உதவி செய்ய முடியும். மூசா நபி எப்போ உதவி செஞ்சார் ரசூல்லாவுக்கு? இங்கே உட்காந்துட்ட மூசா நபின்னு ரசூல்லா கூப்பிட்டாங்களா, அல்லது மூசா நபியை நேருக்கு நேராக பார்க்குற மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தானா? மூசா நபியை நேருக்கு நேராக சந்தித்து தானே அவர் சொல்கிறாரு 50 வக்து தாங்க மாட்டாங்க, நீ மேலே போ. மேலே போகிறத பார்க்குறாரு, திரும்பி வர்றதை பார்க்குறாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேராக பார்த்து கொண்டால்தான் உதவி செய்யலாமே. அவங்களுக்கு நேருக்கு நேராக பார்க்குற மாதிரி ஒரு ஏற்பாட்டை எல்லாம் செஞ்சு கொடுத்தான். உங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தா கேளுங்க. இப்போ அப்துல் கார் ஜிலானிங்கிறீங்களா, சரி உதவி செய்ய வர சொல்லுங்கள், கேட்போம் அவர்கிட்ட. என் முன்னாடி வர சொல்லுப்பா, அவர்கிட்ட கேட்போம், ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்போம். அப்போ தானே சொல்லணும். அவரை நீங்கள் பார்க்கவும் இல்லை, ஒரு வரவும் இல்லை, மர என்ன நாகூர் ஆண்டவருங்கிறீங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்ட எந்த நேரத்திலேயாவது மூசாவே அன்றைக்கி மேராஜில் உதவி செஞ்ச மாதிரி இதுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டாங்களா? மேராஜில் எனக்கு ஒரு உதவி செஞ்சீங்க, இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், இதுக்காக வேண்டி உதவி செய்யுங்கன்னு என்றைக்காவது மூசா நபியை கூப்பிட்டாங்களா? என்றைக்காவது ஆதம் நபியை கூப்பிட்டாங்களா? அப்போ அந்த இடத்துல நேராக போய் அல்லாஹ் காட்டினான் என்று சொன்னால் அப்போ சந்திக்கலாம், பேசலாம், நம்ம கூட பேசலாம். ஆனால் காட்ட மாட்டாங்கிற விஷயம் வேறு. நம்ம கூட அல்லாஹ் என்ன இறந்து போனால கொண்டாது, இப்போ நம்ம முன்னாடி ரசூலுல்லாஹ் நிப்பாட்டிட்டான்னு வைங்களேன், நிப்பாட்டினா கண்ணு முன்னாடி பார்க்குறோம், பேசலாம்ல, அவர் நம்மள்ட்ட பேசுவாங்கல்ல. ஆனால் அப்படி நடக்காதுங்கிற விஷயம் வேறு. ரசூலுல்லாஹ்வுக்கு நடந்த என்னென்னு கேட்டால் நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய காட்சியே இப்போ காட்சியாக எடுத்து காட்டப்படுது.
மூசா நபி பேசுகிறது ரசூலுல்லாஹ்வுக்கு விளங்குது, ரசூலுல்லாஹ் பேசுகிறது மூசா நபிக்கு விளங்குது. ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிற இவர் தான் மூசாண்டவங்க அறிந்து கொள்கிறார்கள், இவர் தான் முகமது என்றவர் அறிந்து கொள்கிறார். அந்த மாதிரியான ஒரு சந்திப்பை ஏற்படுத்தித்தான் அந்த உதவிகள் அல்லாஹ் செய்ய வச்சானே தவிர இங்கே பூமியில் உட்காந்துக்கிட்டே மூசா நபியை பார்க்காமல் உதவி கேட்டாரன்னு சொல்ல முடியுமா? அப்போ தெள்ள தெளிவாக இறந்தவர்களுக்கு இந்த உலகத்தில் தொடர்பு வைக்க முடியாதுன்னு ஆதாரம் இருக்கையில் இதுகளை நபிக்கு செஞ்ச ஒரு சிறப்பை கொண்டாந்து ஆதாரமாக காட்டுறாங்க. இது நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சிறப்பு தகுதி. இறை தூதர் என்பதற்காக வேண்டி தன்னுடைய வல்லமையை காட்டுவதற்காக அல்லாஹ் அழைத்து சென்று என்னென்னத்தையே பார்த்தாங்க, அதில் இதையும் பார்த்துருக்குறாங்க. அப்போ வல்லமையை காட்டுவதற்கு ஒரு சிறப்பாக ஒரு அந்தஸ்து ரசூலுல்லாஹ் கொடுத்ததை வைத்து கொண்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் மூசாவை பார்த்தது போல் நாங்களும் பார்ப்போம், மூசா நபி ரசூலுல்லாஹ்வுக்கு உதவி செஞ்சது போல் எங்களுக்கு இந்த மகான் உதவி செய்வார் என்று சொல்லி சம்பந்தமில்லாமல் அந்த ஹதீஸை கொண்டாந்து பொறுத்து என்ன செய்கிறாங்க, ஒரு கேலிக்குரியதாக மார்க்கத்தை ஆக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி இது ஒரு எடுத்துக்காட்டு தான் என்பதை விளங்குவதற்கு அதே மேராஜில் அதே சம்பவத்தில் வரக்கூடிய இன்னொரு செய்தியை பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சொர்க்கத்தை எல்லாம் காட்டுறான். ஆனால் சொர்க்கத்துக்கு யாரும் போகலை. அந்த காட்டின சொர்க்கத்துக்கு போகலை. இப்போ சொர்க்கம் இருக்குது, ஆனால் அழிச்சிட்டு வேறு சொர்க்கத்தை எல்லாம் படைக்குவான். அப்போ அங்கே சொர்க்கத்தை எல்லாம் எடுத்து காட்டுறான். அந்த சொர்க்கத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்கல்ல, முஅத்தினா இருக்காங்கல்ல, அவங்க நடந்து போயிட்டுருக்குறாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி. ரசூலுல்லாஹ் அந்த சொர்க்கத்தை காட்டப்படுது. அந்த சொர்க்கத்தில் யாரை பார்க்குறாங்கன்னா, பிலால் ரலி அவர்கள் அந்த சொர்க்கத்தில் நடந்து போய்கிட்டு இருக்கிற காட்சி. இப்போ அவருடைய நடையை வைத்து பிலால் போகிறார் என்று ரசூலுல்லாஹ் காட்டப்படுகிறது. காட்டப்பட்ட உடனே பிறகு இங்கே பூமிக்கு வந்த பிறகு பிலாலை கூப்பிட்றாங்க. பிலாலை, நீ இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பிறகு நீ செஞ்ச ஒரு சிறந்த அமல் என்ன, அப்படி என்ன ஒரு சிறப்பான காரியம் செய்தாய் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் எதுக்கு இதை கேட்குறியான்னு அவர் கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீ எனக்கு முன்னாடி சொர்க்கத்தில் நடந்து போய் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன், நீ எனக்கு முன்னாடி சொர்க்கத்தில் நடந்து நீ போய் கொண்டிருந்த அதை பார்த்தேங்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் எந்த ஒரு தடவை ஒழு செஞ்சாலும் 2 ரக்காத் தொழுதுருவேன். நான் செஞ்ச நல்லதுன்னு சொல்வதாக இருந்தால் ஒழு செஞ்சால் 2 ரக்காத் தொழாமல் இருக்க மாட்டேன், இதுதான் நான் செஞ்ச நல்லறம் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வார், அதை அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. இந்த ஒரு அமலின் காரணமாக அவர் சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி நம்ம காட்டப்பட்டிருக்குது விளங்கிடுவாங்க. இப்போ சொர்க்கத்தில் யாரை பார்த்துருக்குறாங்க, பிலாலை பார்த்துருக்குறாங்க. ஆனால் பிலாலுக்கு தெரிஞ்சாது, நிஜமாக பார்த்துருந்தால் பிலால் என்ன இருப்பார், ஆமாம் நான் தான் போயிட்டு இருந்தேன்னு இருப்பார்ல. ரசூலுல்லாஹ் இதை கேட்டவன இதுக்கு தான் என்கிட்ட கேட்குறீங்களான்னு இருப்பார்ல. அப்போ பிலாலை பார்த்தேன்னு ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது பிலால் என்ன செய்யலை, ஆமாங்க நான் தாங்க போயிட்டு இருந்தேன், எனக்கு பின்னாடி நீங்கள் வந்துட்டு இருந்தீங்களே அப்படின்னு பிலால் சொல்லியிருக்கணும்ல. பிலாலுக்கு தெரியலை, பிலாலை தான் பார்த்துருக்குறாங்க, அது பிலாலுக்கு தெரியாது. அப்படின்னா இது பார்த்ததா எடுத்து காட்டியதா? நேரடியாக பார்த்து நிஜமாகவே பிலால் அங்கே பார்த்து இருந்தால், முதல்ல பிலால் இங்கே இருக்கக்கூடாது. அங்கே பார்த்துருந்தால் என்ன, ஒரு ஆள் 2 இடத்துல இருக்க முடியுமா? அங்கே பார்க்குறான்னா இங்கே பூமியில் இல்லாமல் இருக்கணும். அவர் அங்கே பார்க்கும்போது அவர் இங்கே தான் இருந்துகிட்டு இருக்கிறார். ஆனால் அங்கே பார்க்குறாங்க. சரி, பார்த்தவர் இவரை ஒரு 2 பேர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டோம்னா 2 பேருக்கும் தெரியணும்ல. நான் உங்களை பார்த்தேன், நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டோம். ஆனால் அங்கே என்ன நடக்குது, ரசூலுல்லாஹ் தான் அந்த பிலாலை பார்க்குறாங்களே தவிர பிலால் ரசூலுல்லாவை பார்த்த மாதிரி அந்த காட்சி இருந்தாலும் உண்மையில் பார்க்கல. ஏன் பார்க்கலங்கிறோம், இதை ரசூலுல்லாஹ் பிலால்கிட்ட சொல்லும் பொழுது அவர் என்ன செய்யலை, ஆமாம் நான் தான் போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லணும்ல. எதுக்காக இதை கேட்குறேன்னு கேட்குறாரு. எதுக்காக வேண்டி என்ன அமல் செஞ்சேன்னு எதுக்காக என்கிட்ட விசாரிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அதில் என்ன வழங்குறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் ஒருவர் இருப்பதாக பார்த்தார் என்று சொன்னால் அது பார்த்தது என்று அர்த்தம் கிடையாது. இன்னென்ன அமலுக்கு இன்னென்ன ஒரு நன்மை இருக்குன்னு காட்டுவதற்காக வேண்டி ஒரு காட்சி மாதிரி வச்சு நமக்கு எல்லாம் சொல்லித்தரோம். இப்போ நமக்கு என்ன ஒரு சட்டம் கிடைக்கும், ஒழு செஞ்சால் தொழுவணும், அதுக்கு சொர்க்கம் கிடைக்கும், சொர்க்கத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்கும். இதை சொல்லித் தருவதற்காக ஒரு சம்பவம் மாதிரி வச்சு எல்லாம் என்ன செய்கிறான், அந்த வகை மூலம் சொல்லித்தர்றான். நமக்கு ஒரு செய்தியை சொல்லித் தருவதற்காக வேண்டி இப்படி ஒரு எடுத்துக்காட்டுகளாக செஞ்ச விஷயம் தானே தவிர பிலாலை ரசூலுல்லாஹ் பார்த்தாங்கன்னு இதை வச்சு விளங்க முடியுமா? உசுரோடு தான் இருக்கிறாரு. உசுரோடு இருக்கிறவரே ரசூலுல்லாஹ் பார்த்த மாதிரி இருந்தால் கூட உண்மையில் பார்க்கல. நீங்கள் இறந்தவரை பார்க்குறத பற்றி பேசுகிறீங்க. பிலால் இப்போ சாவலை, இப்போ செத்துட்டார், வேறு விஷயம். ரசூலுல்லாஹ் இந்த சம்பவம் நடக்கும்போது அது உசுரோடு தானே இருந்தார். பிலால் மரணிக்கலை, ரசூலுல்லாஹ் மரணிக்கலை. உயிரோடு உள்ள 2 பேர் தான் பார்க்குறாங்க. ஆனால் அது கூட பார்த்ததா இல்லை. உண்மையில் பார்த்தீங்கன்னா 2 பேர் உயிரோடு தான் இருக்கிறாங்க. உயிரோடு இருந்தாலும் ரசூலுல்லாஹ் தான் அவரை பார்த்ததா எல்லாம் காட்டுறானே தவிர பிலால் ரசூலுல்லாஹ்வை பார்க்கவில்லை. பிலாலுக்கு தெரியவில்லை. பிலால் அவர் சொர்க்கத்துக்கு போவார் என்று அவருக்கே தெரியாது.
முதல்ல பிலால் சொர்க்கத்துக்கு போவாருங்க, அந்த விஷயம் பிலாலுக்கு தெரியுமா? நம்ம சொர்க்கத்துக்கு போவோம்னு சொல்லி அவருக்கு எதாவது அறிவிக்க முடியுமா? முடியாது. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு என்ன விளங்கிட்டாரு? ஓ, நம்மளை அல்லாஹ் சொர்க்கவாசி ஆக்கியிருக்கிறான், நமக்கு ஒரு அந்தஸ்து தந்திருக்கிறான், இந்த அமல்னால இது கிடச்சிருக்குது அப்படின்னு அப்போ தான் வழங்கி கொள்வாரே தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் வழங்கி கொள்ளலை. சொல்லும்போது இதை எனக்கு தெரியுமாண்டா சொல்லணும்ல, எனக்கு தெரியுமாங்க, நான் தானே போயிட்டு இருந்தேன், நீங்கள் என்ன சொல்கிறது, நான் தான் உங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தேன் அப்படின்டா சொல்லணும்ல. அவருக்கு இதை பற்றி ஜீரோ நாலேஜ், ஒரு நாலேஜுமே இல்லை, அவருக்கு எந்த ஒரு புரிதலுமே இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னா தெரிகிறது. அப்போ இந்த மேராஜில் நடந்த விஷயங்கள் எல்லாமே எப்படின்னு கேட்டால், நம்ம ஒரு பில்டிங் இருக்குதுன்னு வைங்களேன், ஒரு ஏக்கரில் இடம் வாங்கி போட்டோம், அதில் ஒரு அரண்மனை மாதிரி ஒரு பில்டிங் கட்ட போகணுன்னு வைங்களேன். பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடியே இன்றைக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு ஆர்கிடெக்ட் பண்ணி கொடுத்து என்று சொன்னால் அவர் என்ன செய்வார், அந்த வரக்கூடிய பில்டிங் இப்போ போட்டு காட்டுவார் உங்களுக்கு. 3Dயில் போட்டு என்ன செய்வார், இதுதான் கிச்சனு, இது பாத்ரூமு, இது படிக்கட்டு, இந்த இடத்துல என்ன பெயிண்ட் கொடுங்க, இது இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு காட்டி அது நாளைக்கு கட்டினால் எப்படி இருக்குமோ, இன்னும் கட்டவே இல்லை, வெறும் இடமா தான் இருக்குது, காலி இடமா தான் இருக்குது. ஆனால் ஒரு என்ஜினியரு, ஒரு ஆர்கிடெக்ட் படித்தவர்களால் என்ன செய்ய முடிகிறது, அந்த இடத்தில் என்னென்னலாம் எப்படி வரும் என்பதை அதை காட்சியாக உங்களுக்கு எடுத்துக்காட்ட முடியுதா இல்லையா? எடுத்துக்காட்டினோன்னே அதான் பில்டிங்னு சொல்லுவீங்களா? எடுத்துக்காட்டு நெசந்தான். இனிமேல் வரப்போவதை உங்களுக்கு எடுத்துக்காட்ட முடியும்னா இறைவன் காட்ட முடியாதா? இனிமேல் தானே பில்டிங் வரப்போகுது, இனிமேல் இந்த பில்டிங் இப்படி தான் அமையப்போகுது என்பதை ஒரு என்ஜினியர் தன்னுடைய கற்பனை சக்தியால் என்ன செய்கிறார், காட்டுகிறாரு. அதே மாதிரி பார்த்தா 5 வருஷம் கழிச்சு அந்த பில்டிங் உண்டாகுது. 5 கட்டி கிடிச்சு முடிச்சு பார்த்தா அவர் என்ன மாதிரி போட்டு கொடுத்தாரோ அந்த மாதிரி அந்த பில்டிங் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், நாளை நடக்க போவது இப்படி தான் நடக்க வேண்டும் என்று நம்ம கணித்தோம் என்று சொன்னால் நாமளே டிசைன் போடுகிறோம். நாளைக்கு நடக்க போகிற விஷயத்தை நடக்கிறதுக்கு முன்னாடி டிசைன் போட்டு இப்படித்தான் அமையும் என்று உங்களுக்கு காட்டி தந்து விடுகிறார்கள். அதை வச்சுக்கிட்டு பில்டிங் ஆயிடுச்சுன்னு ஒத்துக்குருவீங்களா? கட்டியாச்சுன்னு சொல்லுவீங்களா? அந்த இடத்துல போனால் அந்த பில்டிங் இப்போ இருக்குமா? எப்போ இருக்கும்? 5 வருஷம் கழித்து பிறகு இருக்கும். கட்டிக்கிட்டு முடித்தவொன்னே டிசைன் போட்டு தந்தார அன்றைக்கே பேப்பர் எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல நம்ம பில்டிங்க்கு வாங்க பார்ப்போன்னு கூட்டிகிட்டு போய் அந்த இடத்த காட்டினா பில்டிங் இருக்குமா? இருக்காது. அப்போ மனிதர்கள் எப்படி நாளை நடக்கிறத எடுத்து காட்டுகிறார்களோ, நாளை நடக்கிறதுக்கு முன்னாடியே தத்துரூபமாக எடுத்து காட்டுகிறார்கள். நெசமாக கட்டுறான அதை விட நல்லா எடுத்து காட்டுறார்கள். இந்த 3Dயில் போட்டு காட்டின காட்சி கூட ரொம்ப சிறப்பாக இருக்கும், ஆனால் கட்டினதில் கூட கொஞ்சம் மைனஸாக இருக்கும். அதை விட ரொம்ப கவர்ச்சியான முறையில் அந்த இதை எடுத்து காட்டுற ஒரு இருக்கும் பொழுது படைத்த இறைவன் சொர்க்கத்துக்கு ஒருத்தரும் போகலை, அவன் எடுத்து காட்டுவான். ஏன்னா யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போவார்கள் அவனுக்கு தெரியும், நரகத்துக்கு இன்னும் போகவில்லை, ஆனால் அவனுக்கு எல்லாரையும் தெரியும் யாரெல்லாம் நரகத்துக்கு போவார்னு தெரியும். அதுகெல்லாம் அல்ல என்ன செய்வான், எடுத்து காட்டுவான். அப்போ எடுத்து காட்டுதல் என்கிற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, இறந்தவர்கள் இங்கே வருவாங்க தொடர்பு கொள்வாங்கன்னு ஆதாரம் காட்டக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்த உடனே ஆதமிடமிருந்து நம்ம எல்லோரும் உருவாகிருக்கிறோம். ஆதம் தான் நமக்கு தந்தை. உலகத்தில் உலகம் அழியிற வரைக்கும் உள்ள அத்தனை கோடி மக்களுக்கும் அவர் தான் தந்தை. அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவரிடமிருந்து எல்லா உயிரணுக்களையும் வெளியேற்றுகிறான். எல்லோரும் நீங்கள் நான் எல்லோரும் அவர் முதுகில் தான் நம்ம இருக்கிறோம், அவர் மூலம் தான் வந்திருக்கிறோம். அவரிடமிருந்து யாரெல்லாம் வரப்போகிறார்கள் அவர்களை எல்லாம் அல்லாஹ் ஒரு ஆன்மீக வகையில் எடுத்துக்காட்டி நம்மளையெல்லாம் எடுத்துக்காட்டி வச்சு அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்கள் இறைவன் இல்லையா என்று அல்லாஹ் கேட்டான். காலு பல ஆமாம் என்று சொன்னோம்னு அல்லாஹ் நமக்கு தெரியலானா, நம்ம சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், நம்ம எல்லாரையும் வச்சு உறுதிமொழி எடுத்தேங்கிறான். ஏன்டா ஆதமுட்டையும் உறுதிமொழி எடுத்தேன், ஆதமுடைய மக்களாக இவங்க எல்லார்ட்டையும் உறுதிமொழி எடுத்தேன், அனைவருடைய ரூஹையும் வெளிப்படுத்தி காட்டி அவனுக்கு ஏழும். அல்லாஹ்வுக்கு நினச்சா என்ன செய்ய முடியும், நாளைக்கு வரப்போகிற ரூஹையெல்லாம் எடுத்துக்காட்ட முடியும். எடுத்துக்காட்டி அந்த ரூஹ்களை எல்லாம் முன்னாடி நிப்பாட்டி வைத்து கொண்டு நான் உங்கள் இறைவன் இல்லையான்னு கேட்குறான். எல்லாரும் ஆமாங்கிறோம். யார் முஸ்லீமும் ஆமாங்கிறான், முஸ்லீம் அல்லாதவர்களும் ஆமான்னு சொல்கிறாங்க, கடவுள் இல்லைங்கிறவங்க எல்லாரும் ஆமான்னு சொன்னாங்க. எல்லாரும் ஆமா என்று சொன்னார்கள். இன்றைக்கி இங்கே மாறிவிட்டீர்கள் அல்லாஹ் குர்ஆனில் என்ன செய்கிறான், கேட்டுக்கிறான். இது அஹ்ரஜ ரப்புக்க, உமது இறைவன் வெளிப்படுத்தினான் ஆதமிடமிருந்து அவருடைய முதுகளிலிருந்து என்ன செய்கிறான், உயிர்களெல்லாம் வெளிப்படுத்தி காட்டி அலஸ்து ரப்பிக்கும், நான் உங்கள் இறைவன் இல்லையா என்று கேட்டான்னு சொல்லப்படுது. இது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா, ஞாபகம் இருக்கா? இப்படி சொன்னவனையாச்சும் ஞாபகம் வருதா? இப்படி சொல்லிட்டோம்ல, ஆமாம் நம்ம நின்றமே ஆதமச்சு எல்லாம் கேட்டான், நம்ம ஆமான்னு சொன்னவன் யாருக்கா ஞாபகம் வருதா? அப்போ இது எடுத்து காட்டுற விஷயங்கள் அல்லாஹ் எடுத்து காட்டுறது நடந்து அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் நினச்சா என்ன செய்வான், நாளைக்கு நடக்கிற இடத்துக்கு வரும், நடக்கிற முந்தி எடுத்து காட்டுவான். அந்த மாதிரி நடந்த சம்பவங்களையாக கொண்டு வைத்து
இறந்தவர்கள் பூமியோடு தொடர்பு கொள்வார்கள் என்று பொருத்தமற்ற வாதங்களை வைக்கிறார்கள். இன்னும் என்னென்ன பொருத்தமற்ற வாதங்களை வைக்கிறார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம்.